ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 1 லாஸ் ஆஃப் மோஷனில் சால்வ்டு ப்ராப்ளம். புக்கில் உள்ள சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 3 ப்ராப்ளம் இருக்குது. அதில் முதல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second. ஓகே, இதான் கொடுத்துருக்குறாங்க கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த கணக்கு அவங்க கொடுத்தாலும் எந்த கணக்குலையும் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படித்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்கு சரியாக போடுவீங்க, தப்பு வராது. ஓகே, இப்போ இந்த கணக்கை பொறுத்தவரையும் அவங்க மாஸ் கொடுத்துருக்காங்க, லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டாவை முதல்ல எப்பொழுதுமே எடுத்து எழுத வேண்டும். சிம்பிளோட எடுத்து எழுத வேண்டும். எழுதி கொண்டு தான் நீங்கள் அடுத்தது ஃபார்முலா எழுதி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் தப்பு வராது. அப்போ என்ன பண்ணணும்? சொல்யூஷன் எடுத்து மாஸ் m = 5 kg நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். எவ்வளோ மாஸ் வந்து 5 kg அவங்க கொடுத்துருக்குறாங்க. மாஸுக்கான சிம்பிள் m, ஸ்மால் m அதையும் எழுதியிருக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க 5 kg எழுதிட்டேன். அதே போல் லீனியர் மொமெண்டம் எழுதி லீனியர் மொமெண்டத்துக்கான சிம்பிள் வந்து p, கேபிட்டல் P, அதை எழுதிட்டேன். அது அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2.5 kg மீட்டர் s⁻−1. ஓகே, கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். மாஸும் கொடுத்துட்டாங்க, மொமெண்ட்டும் கொடுத்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அது மூணும் அதாவது இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா P = m × v. Pங்கிறது லீனியர் மொமெண்டம், mங்கிறது மாஸு, vங்கிறது வெலாசிட்டி. ஓகே, இங்கே கேபிட்டல் விங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படியும் எழுதலாம். அதாவது P = m × ஸ்மால் u அப்படின்னு எழுதலாம். ஸ்மால் u அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. m × vனாலும் மொமெண்டம் தான், m × uனாலும் மொமெண்டம் தான், ரெண்டுமே வெலாசிட்டி தான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, தப்பு கிடையாது. இப்போ மொமெண்டம் P = மாஸ் m × வெலாசிட்டி v. இப்போ என்ன நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு v தான் வேணும். vனா வெலாசிட்டி நமக்கு தெரியணும். இப்போ v நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? வியை அப்படியே வச்சுக்கிட்டு எம்மை இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும்? டிவிஷனில் போயிடும். அப்போ v = p/m அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து இதை என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம பிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? அந்த பிங்கிறது 2.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எம்முக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து 2.5 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 டிஜிட்டை நம்ம தூக்கணும், அதாவது நீக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிறதுனால ஒரு சைஃபர் உள்ள 10ஆல் மேலிங்கிலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2.5 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25 தான் கிடைக்கும். 5 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50 கிடைக்கும். 25 50ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 கிடைக்கும். டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நம்மளுக்கு எனக்கு கிடச்சிருச்சு ஆன்சரு 0.5 மீட்டர் s⁻−1 அல்லது மீட்டர் பெர் செகண்ட். இப்படி வேணாலும் எழுதலாம். இதுவும் ரேட்டு தான், இதுவும் ரேட்டு தான். அப்போ வெலாசிட்டி = 0.5 மீட்டர் × s⁻−1 ஆர் மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.